நம்ம அன்னை நர்சரி கார்டனில் கஸ்டமர் ஒருத்தவங்க ஆர்னமெண்டல் பிளான்ட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நம்மக்கிட்டேயே பாட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்மளையே ரீபாட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். இதில் ஃப்ளவரிங் பிளான்ட்டு கூட கொஞ்சம் இருக்குது. எல்லாமே ஆர்னமெண்டல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான். இது எப்படி நம்ம ரீபாட் பண்ணோன்னா, நம்ம நர்சரியிலலாம் கவரில் தான் பிளான்ட்டு, கவர் இல்லை பாட் ஏதோ ஒரு இதில் தான் நமக்கு கிடைக்கும். அது கவரில் இருந்ததுன்னா கவரை நம்ம கம்ப்ளீட்டாக கிழிச்சிட்டு அந்த மண்ணை உடச்சிடக்கூடாது. மண்ணை உடச்சிடாமலே பாட்டை எடுத்துகிட்டு அந்த பாட்டில் கண்டிப்பாக ஹோல்ஸ் இருக்கணும். வாட்டர் ட்ரெயின் ஆகணும். அப்போ தான் செடி வேரழுகல் வராமல் இருக்கும். ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாட்டமில் மண் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிளான்ட்டை வச்சு அதுக்கப்புறம் மேலே மண் போட்டு மூடிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் பாட்டில் இருந்ததுன்னா அந்த மாதிரி தட்டுனீங்கனாலே வந்துடும். அப்படி வரவே இல்லை அந்த பட்சத்தில் என்ன பண்ணுன்னா, பாட்டை பிரேக் பண்ணி நம்ம பிளான்ட்டை தனியாக எடுத்துடலாம். இதை செஞ்சு பிடுங்கிடாதீங்க. பிடுங்கினீங்கன்னா செடி வீணாக போயிடும். ஒன்று இந்த மாதிரி தட்டி எடுக்க முடிஞ்சால் எடுங்க, இல்லை பாட்டை பிரேக் பண்ணி எடுத்துருங்க. பாட்டு ஹோல்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் மணல் போட்டுட்டு அது மேலே பிளான்ட்டை வச்சுட்டு திருப்பியும் பாட் ஃபுல்லாக மண்ணை வச்சு ஃபில் பண்ணிடணும். இந்த மாதிரி தான் நம்ம ரீபாட் பண்ணணும். ஆல்ரெடி இருக்கிற மண்ணை நம்ம உடச்சிட வேணாம், வேறு கொஞ்சம் டேமேஜ் ஆகும். இந்த செடியிலெல்லாம் மற்ற பழச்செடி இந்த மாதிரி அதில் லேசாக ஒரு தட்டுனா போதும். ஏன்னா தண்ணி ஊற்றினாலே நமக்கு செட் ஆகிடும். இந்த மாதிரி தாங்க நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இதே தான் இது பெட்ரா குரோட்டான்ஸும்பாங்க. இதையும் நம்ம இப்படி நல்லா தட்டிக்கிட்டே இருந்தாலும் தானாக வந்துடும். அது அப்படி உங்களால் இந்த மாதிரி எடுக்க முடியலன்னா நீங்கள் பாட்டை உடச்சி எடுத்துக்கலாம். செடியை மட்டும் பிடுங்கிட வேண்டாம். ஏன்னா செடி பிடுங்கினா செடி செத்து போக சான்ஸ் இருக்குது. இந்த பெட்ரா குரோட்டன்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வெயில் நிழலுமா வச்சுக்கணும். தண்ணி காய விட்டு ஊற்றினா போதும். இந்த டாப் சாயில் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 4 செட் ஆனதுக்கப்புறம் நம்ம கஸ்டமருக்கு ஏற்றி விட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கும் வேணால் நம்ம அன்னை நர்சரி கார்டனை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.